ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு 2 in 1 யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹாரம் மாதிரி தான் ஒன்று செஞ்சுருக்கேன். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து OSB சீட் எடுத்திருக்கேன். 6mm பர்பிள் கலர் ஐ ஸ்டோன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோனை வந்து 3 லேயர் வைக்கிறேன். அப்புறமா சைடில் ஒரு லேயர் வச்சுக்கலாம். மொத்தம் வந்து நான் 5 லேயர் வச்சுருக்கேன். வச்சுட்டு சென்டரில் ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு இந்த மாதிரிக்கு செஞ்சுட்டே வரலாம். அப்புறமா மேலே வேணால் நான் ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் வைக்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இதே மாதிரி நம்ம வந்து ஒரு 22 பெண்டன்ட் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள், எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன். மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சுருக்கேன். வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பெண்டன்ட் செய்ய போகிறேன். இது வந்து அவருக்கு வந்து கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். சென்டரில் ஒரு ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன் வச்சுட்டு சுற்றி வந்து 8mm வந்து ரவுண்டு ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதை வந்து சைடில் வச்சுட்டு அப்புறமா அந்த பர்பிள் கலரை வந்து சுற்றி வச்சு விட்டுடலாம். 6mm ஐ ஸ்டோனை வந்து சுற்றி வச்சிடலாம். இப்போ ஐ ஸ்டோனையும் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நம்மளோட பெண்டன்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா சைடில் இன்னொரு பெண்டன்ட் செய்ய போகிறேன். அதுக்கு மீடியம் சைஸாக இருக்கிற ஒரு கிளிப் ஸ்டோன் தான் நான் எடுத்திருக்கேன். அதை சென்டரில் வச்சுட்டு அதே மாதிரி சுற்றி வந்து பர்பிள் கலர் ஸ்டோனை வந்து வச்சிடலாம். இந்த மாதிரிக்கு 2 சைடும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து ஹுக்கு போட்டிருக்கேன். இந்த சைடு வந்து ஐ பின் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த குட்டி குட்டி பெண்டனே வந்து செயினில் ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஐ பின்னை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பெண்டனையும் அந்த பெண்டனையும் லாக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ 2 சைடும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த செயினை வந்து இதில் லாக் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறோன்னா, இதுக்கு வந்து ஹுக்கு தான் வச்சுருக்கோம். அந்த குட்டி பெண்டன்ட் இருக்குல்ல, அதில் நான் ஹுக்கு வச்சுருக்கேன். இதில் வந்து ரிங் போட்டிருக்கேன். இப்போ வந்து அந்த தேவைப்பட்டால் அந்த ஹுக்கில் லாக் பண்ணிவிட்டு நம்ம கழுத்தில் போட்டுக்கலாம். இல்லைன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கால் செயினாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், நம்மளோட அழகான ஹாரம் ரெடி ஆகிடுச்சு. கீழே வந்து நான் ஒயிட் கலர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளோட ஹாரத்தோட ஃபைனல் லுக் இது தான். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஒயிட் பர்பிள் கலர் ஸ்டோனு. இப்போ பாருங்கள், நம்ம வேணும்னா ரிமூவ் பண்ணிட்டோம். பாருங்கள், ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஹுக்கு தான் போட்டிருக்கேன். அதனால் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கால் செயினாக கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் காலில் போட்டு காட்டுறேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதையும் நம்ம லாக் பண்ணிட்டா நமக்கு கால் செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நெக் செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஹாரத்தோட ஃபைனல் லுக் இது தான். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் நிறைய இந்த மாதிரி மேக்கிங் வீடியோலாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய சேனலை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.